இன்றைக்கு ஒரு காணொளியை பார்த்தேன் தற்பொழுது. விடுதலை சிறுத்தைகளுடைய காவலாளி, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற காவலாளி, பாவலன் என்கிற ஒரு வேலைக்காரன். அரசியல் சமூக விழிப்புணர்வு ஷெட்யூல் இன மக்களுக்கு எப்படி வேண்டும் என்கிற ஒரு கருத்தை அவதூறு பரப்புகிற ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். முதலில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். பாவல் அவர்களை வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஒரு வரலாறை படித்தால்தான் வரலாறை படைக்க முடியும். நீங்க வரலாறை படிக்கலன்னு அர்த்தம். யாரு? பாவலுக்கு சொல்ற. என்ன வரலாறு நீங்க படிச்சுட்டு பேசுறீங்க? உங்க என்ன தெரியும்? முதல்ல அது சொல்லுங்க. என்ன தெரிஞ்சு பேசுறீங்க? திருமாவளவனுடைய இயக்கத்துல இருக்கிறீங்க, ரைட், இருந்துட்டு போங்க. கொடுக்குற காசுக்கு நல்லா குறைக்கிறீங்க, அதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நீ குறைச்சிட்டு போங்க. ஆனால் உண்மைத்தன்மை எதுவென்று தெரியாமல் உளறுகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது என்ன விந்தையாக இருக்கிறது? என்ன நீ மட்டும்தான் அறிவாளியா உலகத்துல? மற்றவர்கள் கோழைகளா? அரசியல் அனுபவம் இல்லாதவர்களா மற்றவர்கள் எல்லாம்? உலகத்திலே நீ தான் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சுட்டு இருக்க நீ? யாருன்னு தெரியுமா உனக்கு? பூவை மூர்த்தியார் யாருன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 46 ஆண்டு காலம் புரட்சி பாரதம் என்கிற இயக்கம் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரை பரிணமித்திருக்கிற ஒரு இயக்கம். 46 ஆண்டு காலம் எந்த இயக்கத்தும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் 2000க்கு முன்னாடிலாம் யாருன்னு தெரியாது. திருமாவளவன் யாருன்னு தெரியாதுங்க. நாங்க அடையாளம் காட்டினங்க திருமாவளவனை. பூவையர் மேடையில் நான் உட்கார வச்சேன். இதே கோகுல ஹால்ல, தம்புச்சேரி தெருவில் கோகுல ஹால்ல திருமாவளவனை மேடையில நான் உட்கார வச்சேன். இது வரலாறு. 1999 அகில இந்திய தபால் ஊழியர் கூட்டமைப்பு சார்பாக நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டுல 24 தலைவர்களை ஒருங்கிணைத்து காட்டினோம். சக்திதாசன், சேப்பன், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்பொழுது 50 தலைவர்கள் இந்திய தமிழ்நாட்டில் இருந்தாங்க. சக்திதாசன், சேப்பன், எல் இளையபெருமாள், பௌத்த புரட்சியாளர் சுந்தரராசனார் மற்றும் வை பாலசுந்தரம், இவங்கெல்லாம் 50 தலைவர்கள். இவங்கெல்லாம் எங்க போனாங்க? திருமாவளவன் மட்டும்தான் தமிழ் பேசுறது, திருமாவளவன் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் பறைசாற்ற. ஒரு கேவலமல்ல உங்களுக்கு? உனக்கு நாக கூசலியா? உனக்கு பேசுறிய? ஒட்டுமொத்த ஷெட்யூல் இன மக்களுக்கு ஒரே தலைவன் திருமாவளவன் தானா? ஏன் அம்பேத்கரே சொல்லடா அது மாதிரி, நான் தான் தலைவன் சொல்ல. ஒட்டுமொத்த ஷெட்யூல் இன மக்களுக்கு நான் தான் தலைவன் அம்பேத்கர் சொல்லல. 1008 தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் பொது பிரச்சனை என்று வரும்பொழுது அனைவரும் ஒன்று சேர்க்கிற ஒரு முயற்சியை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தினார்கள். உனக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய சமூகம் திருமாவளவனை ஒரு கட்சியினுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த தலித் இனத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவனா திருமாவளவனை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். யாருமே ஏத்துக்க மாட்டோம். அது எப்படி நீ வாய்க்குசத்தை சொல்ற? உனக்கு வேணா தலைவனா இருக்கலாம், நீ கொடுக்குற காசுக்கு நல்லா குறைச்சிட்டு போ, வேணான்னு சொல்ல. நாங்கள் ஏற்படுவதில்லை, எங்களுக்கு ஏற்படுவது அல்ல. இந்த சமூகத்தில் குறையோடு இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 1000 தலைவர்கள் தோன்றலாம், தவறில்லை. ஆனால் பலரால் வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றாத தலைவராக இருக்க வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு. எங்க பூவை மூர்த்தியார் அந்த மாதிரி யாரையும் ஏமாத்தல இதுவரையில. ஜெகன்மூர்த்தியாரும் இதுவரையில் யாரையும் ஏமாற்றாத ஒரு தலைவர். சொல்லுங்க பார்க்கலாம். அரசியல் இன்னைக்கு இன்றைக்கும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறா. நீ சொல்ற ஜெகன்மூர்த்திக்கு நாங்க போட்ட பிச்சைன்னு உனக்கு நான் கூசல. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு பூவை மூர்த்தியார் 2002 மரணம் அடைகிறாரு. நாங்கெல்லாம் வெளியே நின்று இருக்கோம். நீ வரல. அப்போ நீ பிக்சர்ல இல்ல, செல்ல பிறந்த கூட இல்ல. திருமாவளவன் வராரு. அப்ப வீர வணக்கம் சொல்லிட்டு வராங்க. எல்லாம் திட்டுறாங்க எல்லாரையும். நீ வீர வணக்கம்லாம் சொல்லிட்டு வராத, இங்க வெளியே போ. நீங்க பொழுது போனா போயிட்டு போஞ்சா இந்த சாவை வச்சு அரசியல் பண்ணுகிற ஒரு வேலையை இன்றைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். அது வீர வணக்கம். உடனே வீர வணக்கம். எதுக்கு வீர வணக்கம்? நாங்கள் உயிரை மாய்த்து இன்று உயிரை எழுந்திருக்கிறோம், பரிதவித்துக் கொண்டிருக்கோம். வீர வணக்கம் சொல்லி நீ அதுல பிரபலம் தேடுகிறாய். இது வெக்கமா இல்ல உங்களுக்கு? சாவை வைத்து பிழப்பு நடத்துகிறீங்க. முத்துக்குமார்னு ஒருத்தன் செத்தான்,
அந்த சாவை வச்சு பொழப்பு நடத்தினீங்க. யாராச்சும் வீட்டு தகராறுல இறந்தா கூட உடனே இலங்கை தமிழருக்காக இறந்தார்கள் அப்படின்னு உங்களுடைய பொய் பிரச்சாரம் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்க 1999 வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க? பாராளுமன்றம் பண்டிகள் தொழுவோம், தேர்தல் பாதை திருடர் பாதை. எங்க போச்சு? நீ கொள்கையை பத்தி பேசுற, என்ன இருக்குது உனக்கு கொள்கை? உனக்கு சொன்னியா இல்லையா? பாராளுமன்றம் பண்டிகள் தொழுவோம், தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொன்னியா? நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் தேர்தல்ல சீட்டு கொடுத்த உடனே அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி, இதுவா ஒரு கொள்கை? இது அம்பேத்கர் இதா சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜெயில இருக்கிறாங்க. காரணம் நீங்க தான். கல்வி ஒன்றை சமூகம் மாற்றும் என்று அண்ணன் பூவை மூர்த்தியார் வழியில் இன்றைக்கு தொடர்ந்து ஜெகன்மூர்த்தியார் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஏங்க சட்டமன்றத்தில் 44 எம்எல்ஏ இருக்கிறாங்க இடஒதுக்கீட்டின் அடிப்படையில. இன்றைக்கு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. பாவலன், நீ என்னோட சின்னவன் தான். நீ எத்தனை முறை என்னை கூட்டிருக்க? உன்னுடைய அலுவலகத்துல உட்கார வச்சு அண்ணன் வருவாரு, கொஞ்சம் இருங்க அண்ணன் வருவாருன்னு சொல்லி இருக்கிற. இதே டெல்லியில இருந்த அனைத்து கட்சி கூட்டத்துல நான் ஜெகன்மூர்த்தியார் போகும்போது என்கிட்ட சொல்ற, நீ அண்ணன் திருமாவளவன் 4 முறை வணக்கம் பண்ணாரு, ஜெகன்மூர்த்தி அண்ணன் ரெஸ்பான்ஸே பண்ணல அப்படின்ட்டு என்னிடம் முறையிட்டாய். நீ யோசனை பண்ணி பாருங்க பாவல், யோசனை பண்ணி பாருங்க. ஏதோ வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுன்னு பேசக்கூடாது. எல்லாருக்கும் வரலாறு தெரியும். நீ புரட்சியை பத்தி இன்னைக்கு பேசுற, நீ என்ன புரட்சி பாரதம் கட்சி பேரே புரட்சி பாரதம். பாபா அம்பேத்கருக்கு நாங்கள் தான் புரட்சியாளர் என்று பெயர். வெக்கமல்ல உனக்கு? வெக்கமான சூடு சொரண கொஞ்ச நாள் இருக்குதா உனக்கு? திருமாவளவன் அரிச்சு விடு கத்து குத்தார எல்லாருக்கும். ஷெட்யூல் மக்கள் அப்ப யாரா? எம்சி ராஜா யாரு? அயோத்திதாச பண்டிதர் யாரு? தத்த ரெட்டமலை சீனிவாசன் யாரு? யார் சொல்லு? மீனாம்பாள் சிவராஜ் யாரு? இவங்களாம் யாரு? சமூகத்தினுடைய முன்னோடி இல்ல? இவங்க சொல்லாத கருத்தை நீ என்ன புதுசா சொல்ல போற? திடீர்னு வருவ, சேரிகளை எரித்த சாம்பல் மீது ஏறி நின்று ஒரு நாளும் நான் ராமதாசுடன் கை குலுக்க மாட்டேன்னு சொன்ன, நீ தானே சொன்ன. அப்புறம் தமிழால் நாங்கள் ஒன்றிணைந்தோம் மருத்துவர் ஐயாவுடன். அப்ப எப்படி நீங்க? அப்ப கொள்கை எல்லாம் இல்லையா உங்களுக்கு? எந்த கொள்கையும் கிடையாது. மேடையில் ஒண்ணு பேச வேண்டியது, அதுக்கு எதிர்மாறா செய்ய வேண்டியது. இதுதான் உங்களை கொள்கை, இதுதான் உங்களுடைய புரட்சி இல்ல? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீ ஏன் பெயர் வச்ச? வெக்கமான சூடு சொரண எதுவுமே இல்லையா உனக்கு? எப்படி வாய் குசாத இந்த மாதிரி பேசுற? சமூகத்துல இன்னைக்கு இந்தியாவில் நான் கேட்கிறேன், இந்தியாவில் மிகப்பெரிய பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பிறகு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர்கள் ஷெட்யூல் நேரத்துல ஒரு ஆள் சொல்லு. ஒரு ஆள் நீ கேட்ட திருமாவளவன் சொல்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திருமாவளவனை, ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு அவருக்கு, ஒரு சந்தர்ப்பவாதம் அவருடைய ஏங்க இங்க சட்டமன்றத்துல யூ பீப்புள் சொன்னான், தயாநிதி மாறனும் டிஆர் பாலும் நாலாந்திர மக்கள் அப்படின்னு சொன்னான். உனக்கு வெக்கமான சூடு சொன்ன இல்லையா? நீ ஷெட்யூல் ஒரு தலைமகன் தானே, ஒரு குடிமகன் தானே. நீ இப்ப ஆர்ப்பாட்டம் என்ன பண்ண? உடனே திருமாவளவன் சொல்றாரு, அது சொல்லாடல் தவறாக வந்து விட்டது. என்ன சொல்லாடல்? அப்ப அவங்க பண்ணா நியாயமா? மற்றவங்க தன்னா உடனே போர்க்கொடி தூக்க வேண்டியது. ஏங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிவரடியா இருக்கிறீங்களே, வெக்கமா இருக்குதுங்க. இப்போ இவரு நம்ம ஆலந்தூர் பாரதி சொல்றாரு, அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சைன்னு சொல்றாரு. இதை விட கேவலமான பேச்சு எதனா இருக்குதா? யாராச்சும் அறிக்கை கொடுத்துருக்கீங்களா இதுவரையில? ஒரே ஒரு சின்ன அறிக்கை இருக்குதா? ஏங்க வெக்கமான சூடு சொல்றேன். ஏங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் போட்ட பிச்சையில உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அரசமைப்பு சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ற அந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கின்ற எல்லாருமே பாபா சாஹேப் அம்பேத்கர் தானே முன்னோடி. நீ திருமாவளவன் தான் முன்னோடி மாதிரி பேசினுக்கிற எல்லாத்துக்கும். என்ன வயசு? என்னோட சின்ன வயசு தானே திருமாவளவனுக்கு. என்னங்க வயசு அவருக்கு? எல்லாருக்கும் பதவி அந்தஸ்து எல்லாம் வருங்க. எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்குது, ஆற்றலும் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது. இதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டாம். ஆனா நீ எல்லாம் தெரிஞ்ச ஏகாமரி பேசுனிக்கிற. இது மிகப்பெரிய தவறை நீ செய்து கொண்டிருக்கிறாய் பாவலன். மூர்த்தி அண்ணன் இறந்த பிறகு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். நீங்க வந்தீங்க, உங்களை பாதுகாப்பா அமைச்ச உத வாங்காம போனீங்க. அங்கே அந்த சவ ஊர்வலத்தில் உத வாங்கி இருப்பீங்க. நாங்க பாதுகாப்பா அனுப்பிச்சோம். ஏன்னா நம்ம சமூகத்துல இருக்கிற தலைவர் இருக்கட்டும், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ ஒரு பக்கம் போராட, நாங்க ஒரு பக்கம் போராடுறோம்.
ஏன் இந்த மாதிரி கொச்சைப்படுத்துற? நான் தான் தலைவன், அந்த மமதை இருக்கக்கூடாது உனக்கு. அப்ப என்ன சொல்ற? உடனே இவர் வந்து கையை பிடிச்சுன்னு கெஞ்சினாங்களாம். உடனே இவர், டேய் உனக்கு எதனா ஞானம் இருக்குதா? நாங்கள் ஆய்வு கூட்டம் போட்டு யார் தலைவராக வர வேண்டும்னு முடிவு பண்றோம். பூவை மூர்த்தியாருடைய எச்சில் பாலை குடித்து வளர்ந்த ஜெகன்மூர்த்தியார் தகுதியான ஆள் என்பதை நாங்கள் நிரூபணம் செய்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீ எப்பனா வந்து உனக்கு யாருன்னா உன்னை பிடுங்க சொன்ன, என்ன சொன்னாங்களா? உன்னை எடுக்க சொன்னாங்களா? என்ன சொன்னாங்களா? உனக்கு என்ன தெரியுமா வரலாறு? உனக்கு என்ன தெரியும் உனக்கு? இப்ப 25 ஆண்டு காலம் இந்த கட்சியை யார் வழி நடத்தினுக்கிறது? ஒரு சின்ன பிசிறு இல்லாம எந்த போராட்டம் நடத்தல? நாங்கள் எங்க நடத்தல போராட்டம்? தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். வேங்க வயல்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு முதல் குரல் கொடுத்து புரட்சி பாரதம். இந்த கோவில் போராட்டம் பண்ணது நாங்க தான் முதல்ல. தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து பண்ணுகிறோம். ஏதோ விளம்பரத்துக்காகவோ பணத்துக்காகவோ போராட்டம் நடத்தினாங்கல்ல. ஆனால் மறைந்த தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை கொச்சைப்படுத்தி மீண்டும் கொச்சைப்படுத்துகிறீர்கள். மாயாவதியை கொச்சைப்படுத்துற, ஆம்ஸ்ட்ராங்கை கொச்சைப்படுத்துற, அந்த இயக்குனர் நமது சகோதரர் ரஞ்சித்தை கொச்சைப்படுத்துற. என்ன இது? அப்ப என்னதான் அர்த்தம் உனக்கு? நீங்க மட்டும் யோகியமானவனுங்களா? உங்க கட்சி எல்லாம் யோகியமானவனுங்களா? நான் கேக்குறேன். யோகியமானவன் நீ பரிசுத்த ஆவி மாதிரி பேசினீங்க. இது நல்லா இல்ல பாவல். நான் உனக்கு எச்சரிக்கை. இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. சென்னைக்கே வர முடியாது உன்னால. நான் மனைத்து வைத்தால் சென்னைக்கு வர முடியாது. நாங்கள் தான் வழி காட்டினோம். நீ என்ன எங்கிட்ட சொல்ற? இது வந்து நாங்கள் போட்ட பிச்சை. நீ யார் போட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்துல உன்னை வெளியே தெரிச்சுட்டான். உன்னை அவன் வெளியே தெரிச்சுட்டாங்க. நீ அங்கேயும் எங்கேயும் ஓடின, 8 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு அங்கேயும் இங்க ஓடின, அங்கிருந்து ஓடின. அங்க எங்க டெல்லியில போயிட்டு ஏங்க நான் கேட்கிறேன், விடுதலை சிறுத்தை உங்க கட்சியா? தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா யாருடைய கட்சி? யாருக்கு அது தலைவர்? யாரு? எங்க இருக்கிறாரு அவரோட தலைவர்? இங்க மதுரையில இருந்த அவரு மலைச்சாமி இறந்துட்டாருல, அந்த சாவுக்கு தானே போனீங்க நீங்க. நீங்க எங்க இருந்தீங்க அப்போ? போரன்சிக்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. இரங்கல் கூட்டத்துக்கு போயிட்டு அங்க இரங்கலா இருந்து கைப்பற்றீங்க. அது தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா ஒடுக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தானே. பேர் மாற்றம் அதுக்கப்புறம் பண்ணீங்க. அமைப்பாளர் தானே நீங்க தலைவர்? அமைப்பாளர் தானே இருந்தாரு. பதிவு கூட செய்யலையே. உங்க வரலாறு தெரியாதுன்னு நினைச்சு பேசுனீங்களா? தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா யாருடைய அந்த கட்சி அது? நீ போய் அங்க போய் எலெக்ஷன் நின்னிய, வில்லு அம்பு சின்னத்துல நின்னல, அப்ப தெரியாதா உங்களுக்கு? எங்க போய் முட்டி மோதின? யார கிட்ட? இப்ப ஜெயலலிதா காலில் விழல நீங்க? விழுந்தீங்களா இல்லையா? இப்ப வந்து பேசுற நாங்க போட்டு உனக்கு வெக்கமான சூடு சொன்ன எதனா இருக்குதா? நீ போட்ட எனக்கு எங்க தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு சீட்டு கொடுத்தாங்க. நாங்க நேரடியா போனோம், கலைஞர்கிட்ட நேரடியா பேசணும். செம்மொழி மாநாட்டுல ஜெகன்மூர்த்தியார் பேசினாரு. வரலாறு இதெல்லாம். அந்த நடந்த மாநாட்டில் அத்தனை மாநாடுகளும் பேசியிருக்கிறார். அப்ப நீ போட்ட பிச்சு எப்படி நீ பேசுற? உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? பாவல் இந்த மாதிரி பேசு, ஜெகன்மூர்த்தியை கொச்சைப்படுத்து. இந்த விபரீதங்களை நீ சந்திக்க நேரிடும். நான் சொல்றேன், இதே காணொலி வாயிலாக நான் சொல்லுகிறேன், இந்த விபரீதங்களை நிச்சயமாக நீ சந்திக்க நேரிடும். நாங்க யாருக்கும் அஞ்சனம் கிடையாதுங்க. சேரியில, சென்னையில பரச்சேரியில பிறந்தவன் நானு. பரச்சேரி, குப்பமோடு, நாயர்சாம் பரச்சேரியில பிறந்தவன். நாங்க யாருக்கு பயப்படுற அவசியம் இல்லை. ஒரு மரியாதைக்கு தலைவர் என்ற அந்தஸ்து எல்லோருக்கும் இருக்கிறது. அப்போ நான் கேட்கிறேன், நீ வந்து சீட்டு வாங்கி கொடுத்த. நீ எப்ப நீ சீட்டு வாங்கி கொடுத்த? யாருக்கு வாங்கி கொடுத்த? ஜெகன்மூர்த்திக்கு நீ வாங்கி கொடுத்த சீட்டு? ஏன் இது பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா? சரி, அந்த இது சட்டமன்ற தேர்தலில் அவர் நிக்கிறாரு. அவருக்கு அங்க நின்னாரு, அரக்கோணத்துல ஜெயிச்சு வந்தாரு. நீ தானே எதிர்க்க நிக்க வச்ச? ஒரு ஆளை நிக்க வச்சே இல்லையா? நீங்க வந்து பேசுறீங்க இப்போ எல்லாத்தையும் நான் தான் கத்துக் கொடுத்தேன்னா, அப்போ ஒரு 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 பொறுப்பாளர்கள் ரஞ்சித்து கூட என்ன சொல்லியிருப்பாரு? சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைக்கலாம். ரைட், ஓகே, சரி ஒருங்கிணைங்க. சரி இருக்கட்டுங்க. அந்த பக்கம் மேல உளவு பிரச்சனை இருக்குது, இந்த பக்கம் தாமிரபரணி ஆற்று பிரச்சனை இருக்குது, அந்த பக்கம் அவர் வந்து கிருஷ்ணசாமி போராட்டம், இந்த பக்கம் திருமாவளம் போராட்டம், சென்னையில வந்து ஜெகன்மூர்த்தியா இருக்கிறாரு, அந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் இருக்கிறாரு, போராட்டம் எல்லாம் சமூக தலைவர்கள் போராட்டம் ஒண்ணு தப்பு இல்லைங்க. ஆனா நீ ஒண்டிதான் ஒட்டுமொத்த தலைவர் மாதிரி பேசினீங்க. மட்டும் பைத்தியக்காரனா? நீ மட்டும்தான் அறிவாளியா? ஆனந்த் டெல்டும்டே இருக்கிறார்ல,
இன்னைக்கு அறிவாளி யாரு? ப்ரொஃபசரு யாருக்குன்னா தெரியுமா மக்களுக்கு யாருன்னு? அம்பேத்கருடைய உறவினர் ஆனந்த் டெல்லும்னு படித்த அறிவாளி, இந்தியாவிலே மிக மிக அதிகமாக படித்த ஒரு அறிவாளி பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறகு ஆனந்த் டெல்லும்டே. ஏத்துக்கிறியா நீ? விடுதலை சிறுத்தைகள் ஏத்துக்கிறீங்களா அவரை? என்ன பேசுறீங்க நீங்க? புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீ தானே பட்டம் கொண்ட மாதிரி பேசுனீங்க. ஏன்னா கட்சியே புரட்சி பாருனா, ரெவல்யூஷன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எங்க கட்சிக்கு ரெவல்யூஷன் மூர்த்தி என்ன ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு வச்சார் அந்த பேரை. ஏன் உனக்கு அறிவு இல்லையா? இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தெரியாது அவனுக்கு? வா மேடை போட்டு பேசலாம் பாவல், வாங்க நேரடியா வா பேசலாம். உங்களுடைய தலைவருடைய வெண்டாவளத்தை நான் அப்படியே கீழ்ச்சி தொங்கப்படுறேன். வேணாம், ஒரு சமுதாய தலைவன் என்ற முறையில் உனக்கு மரியாதை கொடுக்கிறேன். நீ எப்பேற்பட்ட பதில எங்கன்னா இருந்துட்டு போ, அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. நீ எங்கெங்க சம்பாரிச்ச, எப்படி எப்படி பண்ணுகிற எல்லாம் தெரியும். என்ன அசோக் நகர்ல உங்களுக்கு சொந்தமான இடமா? உங்க இடம் உங்களுக்கு உங்க பாட்டம் விடுதலை சிறுத்தையினுடைய திருமாவளவனுடைய அப்பா வந்து வாங்கி கொடுத்த இடமா அது? அவர் பேட்டி கொடுக்கிறாரு, என்னுடைய மூதாதையர் இடம். மூதாதையர் இடமா அது? உங்களுக்கு மானம் சூடு சொன்ன எதுவும் கிடையாது. மக்கள் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறீங்களா? இவ்வளவு காலம் நான் பொறுத்து இருந்திருக்கிறேன், நிறைய விஷயங்களை பொறுத்து கொண்டிருக்கிறோம். இது விமர்சனம் செய்யக்கூடாது, சமுதாய தலைவருக்குள்ள உட்கட்சி பிரச்சனை வரக்கூடாது, உட்சாதி பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மனது வைத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திட முடியும். புரட்சி பாரத்துக்கு எழுச்சி இருக்குது, தமிழகம் முழுக்க மக்களை ஒன்று திரட்டுகிற சக்தி இருக்கிறது. வேண்டாம், இதோடு நிறுத்திக்கொள் பாவல். நான் எச்சரிக்கையாக இதை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தலைவருக்கு அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன். இந்த பதவி என்ன வார்த்தை அது? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எம்எல்ஏ வந்து நீ விட்டு பண்ண, அது வந்து ஒரு கேப்னு சொல்ற. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அவர் திருமாவளவன்னா இந்த உலகமே இயங்காதா? என்ன வார்த்தை? நீ நல்லா பேசுற, நான் கேட்கிறேன். மோர் மார்க்கெட்ல லேகி கூட 3 மணி நேரம் நல்லா பேசுறான், அதுக்காக அவன் பின்னாடி போயிட்டு பண்ணுவாங்க நாங்களாம்? இந்த மக்கள் போயிடுவாங்களா பின்னாடி? இந்த வக்கனை பேச்சும் கொக்கருக்கும் கூக்குரலும் மக்களுடைய விடுதலை வென்றெடுக்க பாடுபடுமா, பயன்படுமா? அப்படின்னா கிடையாது. நீ பேசுவ, இது என்ன வார்த்தைகள்? ஆகவே இந்த காலனி மூலமாக நான் எச்சரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பாவல், இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இனி மீண்டும் விமர்சனம் செய்தால் விபரீதம் தமிழ்நாடு முழுக்க, அகில இந்தியா முழுமைக்க. இந்த இன்டர்நேஷனல் இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இந்த இன்டர்நேஷனல் அகில உலகம் உலகத்துல வாலிபன் அப்படி மாதிரி பேசாதீங்க, எங்க கிட்ட பேசாதீங்க. அதெல்லாம் நாங்க மூர்த்தனை பார்த்தவங்க, அதனால எதுக்கும் பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம் எதுக்கும். கோழைக்கு கூட வீரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு புரட்சியாளர் யாருன்னு சொன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறகு அண்ணன் பூ மூர்த்தி. அதுக்கப்புறம் எவனும் கிடையாது புரட்சியாளர். இதை மனசுல வச்சுங்க நீங்க. இது கவுண்டரு, மீண்டும் மீண்டும் இது தொடங்கும். இது நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால் மீண்டும் இது தொடரும்.